பேக் சில குட்டீஸ். இன்னைக்கு நம்ம இந்த ஜமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், பிசினஸ்ல இந்த மாதிரி ஒன்னு பார்ட்னர்ஸா இருக்கணும் இல்ல எனிமியா இருக்கணும்னு சொல்ல. ஹீரோயின் இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, எங்களுடைய பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனாலும் ஓகே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, சோ எங்களுடைய இன்வெஸ்டர் நாங்களே தேடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து எந்திரிக்க, ஹீரோ வந்துட்டு உன்னோட கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமா தான் இருக்கு, பட் ஆனா எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் யோசின்னு சொல்ல. ஹீரோயின் இந்த மாதிரி போறதுக்கு நிறைய வழிபாதைகள் இருக்கு வாழ்க்கையில, அதனால கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் என்னோட பிசினஸ்லயும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா திருச்சி வச்சிருந்தாலியா பிசினஸ் ப்ரொபோசல், அதை நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிறாங்க. ஹீரோ ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் கொடுத்தா இல்லையா, அதை அங்கே தூக்கி போட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ பரவாயில்ல ராங்கி பிடிச்சவளாதான் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்க, இப்ப நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு என்னதான் இருந்தாலும் ஹீரோடைய பிசினஸ் ப்ரொபோசல் அட்லீஸ்ட் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. உடனே ஃப்ரெண்டுக்காரன் நான் போயிட்டு அந்த ப்ரொபோசலை வாங்கிட்டு வந்துடுவா ஹீரோ கிட்ட இருந்துன்னு சொல்ல. ஹீரோயின் ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், உன் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சேன் பாரு, அவன் வந்துட்டு அவனுடைய வந்துட்டு இஷ்டத்துக்கு பிசினஸ் ப்ரொபோசலை மாத்துறான், நீ என்ன அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, நம்ம இப்பதானே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம், கண்டிப்பா நம்மளால முடியும் வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோ திருத்தி வச்ச அந்த பிசினஸ் ப்ரொபோசல் என்ன பண்ணாங்க, குப்பை தொட்டியில போட்டு போவ. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து திருத்தி வச்சிருந்தா அந்த கரெக்ஷன் எல்லாம் ஹீரோயினுக்கு பிடிச்சதுனால மறுபடியும் அந்த குப்பை தொட்டியில இருந்து அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் அவங்களுடைய இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு நம்ம ஜெயிச்சிடலாம் கண்டிப்பா நீங்க இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய ரூம்மேட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ லைவ் ப்ராட்காஸ்ட் பண்றவ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமிங் எல்லாம் பண்ணுவா, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பாட்டெல்லாம் பாடுவான் அவளுடைய சப்ஸ்கிரைபருக்காக. அப்படி இருக்கக்குள்ள ஒரு கமெண்ட் ஒண்ணு வருது, ரொம்ப கேவலமா பாடுறேன்னு சொல்லிட்டு. அந்த கமெண்ட் பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய கசின் டிராமால புது கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன். இப்ப இவ பாட ஆரம்பிச்ச உடனே ஹீரோயினுடைய வந்துட்டு வளர்க்குறாங்க இல்லையா அந்த பூனை கூட ஓடி போயிடுது. ஹீரோயின் ஐயோ இவ வேற பாட ஆரம்பிச்சிட்டாலா, இதுக்கப்புறம் எங்க இருந்து நம்ம ப்ரொபோசல திருத்திட்டு நம்மளுடைய வந்துட்டு வேலையை பார்க்குறதுன்னு ஹீரோயின் காதையே பொத்திக்கிறாங்க. ஏன்னா அவ அந்த அளவுக்கு கேவலமா தான் பாடுவா போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ கொடுத்தா அந்த பிசினஸ் ப்ரொபோசல் வந்து திருத்தி கொடுத்தா இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்து ஃபுல்லாவே வந்துட்டு படிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட இங்க பாருடா என்னதான் இருந்தாலும் நீ ஹீரோயினுடைய கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம், உன்கிட்ட இல்லாத காசான்னு சொல்ல. ஹீரோ இங்க பாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு காசு மட்டும் முக்கியம் கிடையாது ஓகேவா, அவகிட்ட திறமை இருக்கு, ஆனா அதுக்காக நம்ம மட்டும் காசை வாரி இறக்க முடியாது, பட் இருந்தாலும் வந்துட்டு அவளுடைய திமிரை கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்னா ரொம்ப ஓவரா திமிரு காட்டுறான்னு சொல்லிட்டு ஹீரோ அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சரி ஆனா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சரி ஓகேடா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு மாலுக்கு வந்திருக்கான் போல இருக்கு, பார்க்கிங்ல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போயிட்டு இவன் காரை நிப்பாட்டலான்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா வேற ஒரு கார் வந்து உள்ள நிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அந்த லில்லி பொண்ணு தான். இந்த பொண்ணு வந்து காரை நிப்பாட்டிட்டு சோ அங்கிருந்து மாசா கிளம்ப, யாரா இந்த பொண்ணு நம்ம நிப்பாட்டக்கூடிய கொஞ்சம் கேப்ல வந்து காரை நிப்பாட்டிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு பாத்துக்கிட்டே இருக்க. லில்லி வந்துட்டு ஹீரோயினுடைய அதாவது கம்பெனிக்கு போறதுக்காக ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்கறதுக்காக தான் வந்திருப்பா. அப்போ ஒரு பையன் லில்லி இடிக்க, லில்லியுடைய ஹேண்ட்பேக் கீழே விழுந்துருந்து அந்த பையனை பிடிச்சி டே ஹேண்ட்பேக் எடுத்துக்குறா குட்டி பையான்னு சொல்லக்குள்ள அந்த குட்டி பையனுடைய அம்மா வந்து ஏமா சின்ன குழந்தைகிட்ட இப்படிதான் நீ நடந்துப்பியான்னு சொல்லிட்டு லில்லியவே திட்டிட்டு போயிட்டாங்க. உடனே லில்லி வந்துட்டு கீழே விழுந்துருக்கு அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க, அப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து எல்லா திங்ஸையும் எடுக்கிறதுக்கு அவனுமே ஹெல்ப் பண்றான். லில்லியுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு நம்ம லில்லியே பிடிச்சு போச்சு போல இருக்கு, இவங்க ரெண்டு பேருமே பேராக போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களுடைய வந்துட்டு ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் இந்த மாதிரி நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்டர்ஸ் தேவை, இந்த மாதிரி மாசம் சம்பளம் வேற போடணும், சீக்கிரம் நம்ம இன்வெஸ்டர் தேடி கண்டுபிடிக்கணும், நான் நிறைய இன்வெஸ்டர் மறுபடியும் போய் பார்த்தேன், எல்லார்கிட்டயுமே பிசினஸ் ப்ரொபோசலை கொடுத்துருக்கேன், நம்மளுடைய கம்பெனிக்கு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஹீரோயின் நம்ம இப்பதான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு நம்ம செலவு பண்ணுவோம், கண்டிப்பா வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள லில்லியும் லில்லியோடைய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம ஹீரோயினுடைய மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த புது ஃப்ரெண்டு பிளஸ் ரூம்மேட் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் போயிட்டு கதவை திறக்கிறான். அவன் லில்லியை பார்த்த உடனே அவனுக்கு லில்லியை ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. லில்லிக்கு இப்போதைக்கு ரெண்டு ஆள் இருக்காங்க, ஒன்று நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, இன்னொன்னு நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு. யாருக்கு லில்லி செட் ஆக போறான்றதை நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு குட்டி குட்டி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கம்பெனிக்காக வந்து பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் பண்றாங்க. சோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால மேல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க, ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றா லில்லி கிட்ட வலிஞ்சு பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுமே இதை நோட் பண்றாங்க, ஆனா பெருசா எதுவும் கண்டுக்கவே இல்ல. லில்லி உடனே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பாபிக்யூ வேணும் நீங்க போடுறீங்களா, நான் போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன்னு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து பாபிக்யூ ரெடி பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த புது ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்டயும் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் எங்க அம்மாவுடைய ஃப்ரெண்டு பையனை என்ன வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க எங்க அம்மா, அதனால நான் தனியா போறதுக்கு எம்பாரஸ்மெண்டா இருக்கு, தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் வரீங்களான்னு சொல்ல. லில்லி உடனே ஐயோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கேன்னு சொல்ல. ஹீரோயின் எனக்கும் வேலை இருக்கு, ஆனா நீ முன்ன போ நான் பின்னாடி
வந்து உன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்மேட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் இப்ப புது ஃப்ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோயின் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். உடனே வந்துட்டு டிரைவர் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, பிளைண்ட் டேட்டை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கறான். அச்சச்சோ, ஒருவேளை வந்துட்டு அந்த புது ஃப்ரெண்டு ஹீரோ தான் பிளைண்ட் டேட் பண்றாளோ அப்படின்னு நான் கூட பயந்துட்டேன். ஆனா அதுதான் கிடையாது. நம்ம ஹீரோவுடைய கசின் ஒருத்தவன், அதாவது நம்ம ரூம்மேட் பொண்ணு கிட்ட வந்துட்டு கமெண்ட் தப்பா பண்ணா இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லில்லி, அதாவது லில்லி கிடையாது, அந்த புது ஃப்ரெண்டை பிளைண்ட் டேட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோவுடைய கசின் இந்த பையன். கசின்காரன் இந்த மாதிரி வந்துட்டு நான் பிளைண்ட் டேட்டுக்கு போறதே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல, ஹீரோ வாய மூடுற, ஆண்டி தான் உன்னை கூட்டிட்டு போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோவுடைய கசினும் இப்ப அந்த புது ஃப்ரெண்டும் ரூம்மேட் பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய காலேஜ் ஃப்ரெண்டு தான் ஹீரோன்றது தெரியாது இல்லையா அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குமே. அவங்களும் நார்மலா வந்து நம்ம ஹீரோக்கும் ஹீரோவுடைய கசினுக்கும் ஒரு ஹாய சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த ஹீரோவுடைய கசினா நம்ம ரூம்மேட் பண்ண பாத்துறான். பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி நமக்கு டவுட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். உடனே வந்துட்டு அந்த ரூம்மேட் பொண்ணு இதுதான் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ரூம்மேட் பொண்ணை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட, இந்த கசின்காரன் குறுன்னு அந்த ரூம்மேட் பொண்ணையை பார்த்துட்டு லாஸ்டா கண்டுபிடிச்சனா, நீங்க அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவீங்கல்ல அவங்க தானே நீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள, ஆமாங்க உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு சொல்லிட்டு அந்த ரூம்மேட் பொண்ணு ஹீரோவுடைய கசின் கிட்ட பேச ஆரம்பிக்க, உடனே இப்ப நம்ம ஹீரோனுக்கு மெசேஜ் பண்றாங்க, எங்கடி இருக்க வந்தியா இல்லையான்னு சொல்ல, ஹீரோயின் இருடி டிராபிக்ல மாத்திக்கிட்டு இருக்க, வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு அதுக்குள்ளே அவனுடைய ஃப்ரெண்டு கால் பண்ண, ஹீரோ எந்திரிச்சு வெளியே போயிடுறான். உங்களுடைய ஆன்லைன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூம்மேட் பொண்ணு ஹீரோவுடைய கசினை பார்த்து கேட்க, கசின்காரன் திருன்னு முழிக்கிறான். ஏன்னா நேத்து தானே இவன் லைவ் ஸ்ட்ரீமிங்ல தப்பா கமெண்ட் பண்ணா. உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஆனா வந்துட்டு நேத்து எனக்கு ஒருத்தன் தப்பா கமெண்ட் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வாக்கலே, அம்மா உங்க பேர் என்ன சொன்னீங்க, லூவா, எனக்கு தப்பா கமெண்ட் பண்ணவனுடைய பேரும் லூ தான், அப்ப அந்த லூ நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூம்மேட் பொண்ணு கரெக்டா கண்டுபிடிச்சா, நீ கேவலமா பண்ண அதான் நான் தப்பா கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கசனும் சண்டைக்கு போவ, நடுவுல வந்து அந்த புது ஃப்ரெண்டு தான் சண்டையை தடுத்து நிப்பாட்டுறா. இப்ப நம்ம ஹீரோ வெளியே போன் பேசிட்டு இருந்தா இல்லையா, பார்த்தா நம்ம ஹீரோயினுமே இங்க வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் உடனே இல்ல ஆக்சுவலி ஹீரோயின் சும்மா சீன் போடுறாங்க, என்னோட கம்பெனிக்கு ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாங்க, அவங்கள்ட்ட ஆஃபீஸ் விஷயம் பேசலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு போவ, ஹீரோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு இருக்கான். என்னடா இவன் நம்மள ஃபாலோ பண்றா, நம்மளே சும்மா சீன் போடுறதுக்காக தான் இவன் கிட்ட இன்வெஸ்டர் அது இதுன்னு சொன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் நீங்க வேணா முன்ன போங்களே, நான் வேணா என்னோட ரூமுக்கு நான் அப்புறமா போய்க்கிறேன்னு ஹீரோவை போக சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ போயிட்டு ரூம்குள்ள என்ட்ரி ஆயிடுறான். அதுவும் கதவை பெப்பரப்பன் திறந்து விட்டுட்டு உள்ள இருந்து நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே உள்ளவாடின்னு சொல்லி கூப்பிட, அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு பெருத்த அவமானமாயிடுது. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து இன்வெஸ்டரியா பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு பல்ப் ஆயிடுது. இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸான நம்ம ரூம்மேட் பொண்ணு என்ன பண்றான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், உங்களுக்கு தெரிஞ்சா யாராவது இன்வெஸ்டர் என்னோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன், அவ நல்லபடியா வந்துட்டு அவளோட பிசினஸ் ரன் பண்ணணும்னு நினைக்கிறா, அவளும் வந்துட்டு இன்வெஸ்டர் தான் தேடிட்டு இருக்கா பாவம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி, அதாவது ஹீரோ கிட்டே பெருமையா சொல்ல, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அந்த ரூம்மேட் பொண்ணு என்ன பண்ணா, என் ஃப்ரெண்டு வேணா வீட்ல ஆட் பண்ணிக்கோங்களேன்னு சொல்ல ஹீரோ மட்டும் ஸ்கேனர் எடுத்து நீட்டிடுறான். உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த புது ஃப்ரெண்டு ஹீரோ ஸ்கேனரை நீட்டரா இருப்பாருடி, அவருக்கு உன்னோட நம்பரை கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே வேற வழியே இல்லாம ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோயின் ஐயோ எனக்கு பசிக்கல நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க வாங்க முதல்ல போலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே கூட்டிட்டு போக்குள்ள ஹீரோக்கு ஒரு பாய் கூட சொல்லலையே நம்ம ஹீரோயின் தலையை குனிஞ்சுக்கிட்டே அங்கிருந்து ஓடிடுறாங்க. ஹீரோவா ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா, எப்படி போய் சொல்லியிருக்கா பாரு அப்படின்னு சொல்ல, ஆனா இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சத ஹீரோவுடைய கசின் பாத்துறான். என்னடா ஹீரோயினை பார்த்து சிரிக்கிற, அந்த பொண்ணுக்கும் உனக்கு ஏதாவது சம்திங்கா இல்ல உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோ வாய முடியா உன் பல்ல கழட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப வந்துட்டு அந்த புது ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட எனக்கு என்னமோ அந்த பையன் வந்துட்டு செட் ஆகலடின்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் ஹீரோயின் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் திட்டுறாங்க. அடியே என்ன காரியம் தெரியுமா பண்ணிருக்கீங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டு என்ன ஒருத்தவன் ரிஜெக்ட் பண்றான், என்னுடைய காலேஜ் மட்டும் அப்படி இப்படின்னு சொன்ன இல்லையா, அது வேற யாரும் கிடையாதுடி ஹீரோ தாண்டி, அவன் முன்னாடி போயிட்டு என்ன இப்படி எம்பாரஸ்மெண்ட் உள்ளாக்கிட்டீங்களேடின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே திட்ட, ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே சாரி கேட்கறாங்க. சரி விடுங்க நீங்க மட்டும் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க புது ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறாங்க, உனக்கு வந்துட்டு ஹீரோடைய கசனை பிடிக்கலையான்னு கேட்க, இல்ல எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை, எனக்கு பையனா எப்படி தெரியுமா இருக்கணும், நல்லா ஒல்லியா அழகா, அது மட்டும் இல்லாம அவன் பணக்காரனா இல்லனா கூட என்ன ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கணும், அவன் எனக்காக குக்கெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ இன்டைரக்டா ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோயினும் கண்டிப்பா உனக்கு ஒரு அப்படிப்பட்ட பையன் கிடைப்பாண்டின்னு அவங்க ஃப்ரெண்டையே வாழ்த்திட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க டைம் பாய் ஃப்ரெண்ட்கார ஹீரோயினுக்காக குக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா. உடனே வந்துட்டு ஹீரோயின் அவங்களுடைய ஆஃபீஸ் மேட் இருக்காங்களே அந்த புதுசா ரெண்டு பேர் ஜாயின் பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்டயும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, பாய் ஃப்ரெண்ட்கார ஃபர்ஸ்ட் சாப்பிடு ஓகேவா, நைட்டு உன்னுடைய வேலையை முடிச்சு நானே உன்னை பிக்கப் பண்ணி வீட்டுல வந்துட்டு
டிராப் பண்ணிடுறேன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிக்க இப்படியே நைட் ஆயிடுது. பாய் ஃப்ரெண்ட் காரன் யோசிச்சு பாக்குறான், நம்ம இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேமிலியா இருக்கலாம்னு பார்த்தா இவ மட்டும் பிசினஸ் அது இதுன்னு இறங்கிட்டாலேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஹீரோயின் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கார்ல கூட்டிட்டு போகல, நம்மளுடைய 4th anniversary நம்ம செலிப்ரேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஆனா ஹீரோயின் நல்லா தூங்கிடுறாங்க. அவனுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப வீடு வந்தோடனே ஹீரோயினும் டக்குன்னு வந்துட்டு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ வீடு வந்துருச்சா, சரி ஓகே நீ ரொம்ப டயர்டா இருப்பேன், நான் இந்த மாதிரி வந்துட்டு நானே வீட்டுக்கு போறேன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல நான் வந்து உன்னை விடுறேன்னு சொல்ல, இல்ல நீயுமே மதியத்துல இருந்து ஆபீஸ்ல என் கூட தான் இருந்தேன், அதனால நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. ஆனா போயிட்டு ரிட்டர்ன் வந்து என்கிட்ட 2 மூவி டிக்கெட்ஸ் இருக்கு, நான் இந்த மூவி டிக்கெட்ஸ் நான் தான் வாங்கினேன், நம்மளுடைய 4th year anniversary வருது இல்லையா, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலான்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுமே இந்த விஷயத்த மறக்கவே இல்லை. உடனே இப்பதான் பாய் ஃப்ரெண்டோட மூஞ்சில சிரிப்பே வருது. ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு டாட்டா காமிச்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா மறுபடியும் அந்த ரூம்மேட் பொண்ணு லைவ்ல வந்து பாடுறதுக்காக போறா பாருங்க. மறுபடியும் நம்ம ஹீரோடைய கசின் வந்து கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரூம்மேட் பொண்ணு என்ன பண்ணா, ஹீரோடைய கசின் கிட்ட அதாவது இன்டைரக்டா இந்த மாதிரி நான் பாடுறது சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம போலாம், அதுக்காக பிடிக்காதவங்களுக்காக நான் பாடுறதெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ பாட்டு பாட ஆரம்பிக்க கசின்காரனுக்கு கடுப்பா வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாவம் இன்வெஸ்டர்ஸ் இல்ல, பத்தாவதுக்கு வந்துட்டு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும், அட்லீஸ்ட் அது ரெண்டுக்காவது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயின் கிட்ட சொல்ல அப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட சீக்கிரமா பார்க்கலாம். அதுக்காக மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.